கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கான வேத பகுதியை பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம வீடியோவில் கேட்ட வினாவுக்கான விடையை இன்னைக்கு நம்ம பார்க்கலாமா? எதனால் நாம் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொள்ள வேண்டும்? இதுக்கான பதில் சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாடல்கள் மூலமாகவும். சரி, இப்போ நம்ம இன்னைக்கான ஒரு சின்ன வினாவை பார்க்கலாமா? தேவனுடைய ஞானத்தை முழுமையாக யார் அறிந்து கொள்ள முடியும்? இதுக்கான பதிலை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரியான பதிலை நான் நாளைக்கான வீடியோவில் சொல்கிறேன். இப்போ நம்ம இன்னைக்கான வேத பகுதியை பார்க்கலாமா? ஏசாயா 40ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இலைப்படுவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. Do you not know? Have you not heard? The Lord is the everlasting God, the creator of the ends of the earth. He will not grow tired of fury, and his understanding no one can fathom. ஐசாயா 40:28. இது நம்ம ஒரு சின்ன கதையை பார்த்துக்கலாமா? ஒரு சிறிய கிராமத்தில் டேனியல்ன்ற ஒரு சிறுவன் இருந்தானா. அவன் தினமுமே பள்ளியிலேருந்து வந்ததுக்கப்புறமா அவங்க அப்பாவுடன் வயலில் வேலை செய்வானா. ஒரு கோடை காலத்தில் வெயில் ரொம்பவே அதிகமாக இருந்ததா. அவங்க பயிர்கள்லாம் உலர ஆரம்பித்ததா. ஒரு நாள் டேனியல் ரொம்பவே சோர்வா மரத்தடியில் உட்கார்ந்துருந்தானா. நான் ரொம்பவே களைப்பாக இருக்கேன்னு சொல்லிட்டு சொன்னானா. இனிமே என்னால் முடியாது, ஏன் எல்லாமே இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னானா. அப்போ அவர் தாத்தா அவன் பக்கத்தில் வந்து உட்கார்ந்தாராம். வானத்தை காட்டி, டேனியல், இந்த வானத்தை பாரு, இதையெல்லாம் படைத்த தேவன் ஒருபோதும் சோர்வடையதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரா. டேனியல் ஆச்சரியமாக பார்த்தானா. தாத்தா சொன்னாரா, பூமியில் உள்ள எல்லாத்தையும் படைத்த தேவன் முடிவில்லாத வல்லமை உள்ளவர். அவர் ஒருபோதும் களைப்பா இல்லை. அவரை நம்புகிறவர்களுக்கு அவர் வலிமை கொடுப்பாருன்னு சொல்லிட்டு சொன்னாரா. அந்த இரவு டேனியல் தேவனை நம்பி ஜெபித்தானா. மறுநாள் வேலை அதே போல் கஷ்டமாக இருந்தாலும் அவன் உள்ளம் லேசாக இருந்ததான். அவனுக்குள்ள ஒரு புதிய வல்லமை வந்ததான். சில நாட்களுக்கு அப்புறம் மழை பெய்துதான். வயல்களில் மீண்டும் எல்லாமே வளர ஆரம்பிச்சுதான். டேனியல் சிரித்து கொண்டு தாத்தாவின் வார்த்தைகளை நினைத்தானா. தேவன் ஒருபோதும் சோர்வடையவே இல்லை, அவர் நமக்கு வல்லமையை அளிப்பார்னு சொல்லிட்டு. நம்ம சோர்வாக இருந்தாலும் தேவன் எப்பவுமே வல்லமையுடையவராக இருக்கிறாரு. அவரை நம்பினா அவர் நம்மளுக்கு வல்லமையை அளிப்பார். ஆமென்.